அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நந்திய பெருமானிடம் பாடம் கற்ற திருமூலர் சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சித்தர் திருமூலர் கைலாய பரம்பரையைச் சேர்ந்தவராவார். கைலையில் நந்தி பெருமானிடம் உபதேசம் பெற்றவர். சித்தர்களில் முதன்மையானவருமான சிவபெருமானிடம் நந்தீஸ்வரிடமும் உபதேசம் பெற்றவராவார். 10ஆம் திருமுறை எனப்படும் இந்த திருமந்திரத்தை எழுதியவர். அவருக்கு தாய் தந்தையர் வைத்த பெயர்தான் சுந்தரன். இவர் தென் தமிழக பொதியத்தில் அகத்தியர் நடத்திய தமிழ் சங்கத்தில் உலக நூலை கற்றார். அவர் ஆதரவால் அறிவு நூல்களை கற்க வட கைலாய மலையில் நடைபெற்ற குருகுலத்தில் வேத ஆதமங்களை நந்திய பெருமானிடம் கற்று நாரதர் என பட்டம் திருமூலர் பெற்றார். சுந்தரராய் தவம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். அங்கு இவரிடம் பயின்றதோர் சனரர்கள், சந்தனர்கள், ஜனாதரர்கள், சனற்குமாரர்கள், பதஞ்சலி, வியாக்கபாரதர், சிவயோக மாமுனிவர்கள் ஆகிய 7 ஆவார். பதஞ்சலி வியாக்கபாரதருடன் இவர் ஒரு முறை தில்லையில் வந்து நடனம் தரிசனம் செய்து திருக்கைலாயத்தை மீண்டார். பதஞ்சலி வியாக்கபாரதர் இருவரும் தில்லையிலேயே ஆசிரமம் அமைத்து அங்கே தங்கிவிட்டனர். திருமூலர் பெரிய புராணம் நாயன்மார் வரிசையிலும் இடம்பெற்றுள்ளார். இவர் வரலாற்றை பெரிய புராணமும் எடுத்து கூறுகிறது. எல்லோரும் பூவுலகில் இறைவனை வழிபட்டு கைலையை அடைந்து இறைவனோடு கலப்பார்கள். இதுதான் உயிர்களுக்குத்தான் மோட்ச விதி. ஆனால் திருமூலர் சித்தர் நந்திய பெருமானிடம் பெற்ற உபதேசம் கைலாயத்தின் தாக்கமும் மானிட வாழ்வை அவர்கள் உள்ளதை சொல்லியும், அதாவது கைலாய மலை பெற்ற உபதேசமும் நெறிப்படுத்த அவருக்கு தூண்டுதலாக அமைந்தது. இறைவன் திருவுளவுமே. எனவே அவர் கைலை விட்டு போகவும் வந்தார். சுந்தரர் திருவாடுதுறை அருகே வான்வழியே பயணித்த போது மூலன் என்னும் மாடு மேய்ப்பவன் மறந்து கிடக்க ஆணிரைகள் ஆயனின்றி தவிப்பது கண்டு மனம் கசிந்து அவனுடக்குள் கூடுவிட்டு கூடு பாய்ந்தார். பெண் ஊரையடைந்து மூலனின் மனைவியிடம் உள்ளதை சொல்லியும் அவள் நம்பாததால் துறவு ஏற்படுவதற்காக சொல்லி பிரிந்தார். மூலன் உடலுக்குள் இருந்த இயற்பெயர் உசிர்த்து திருமூலர் ஆனார். சித்தர் சாஸ்திரம், ஜோதிடம், மாந்திரிகம், தீட்சை விதி, யோகநானம், ஆராதாரம் என பல தலைப்புகளில் மொத்தம் 8000 பாடல்களை இயற்றியிருக்கிறார். அவற்றுள் திருமந்திரம் தனி சிறப்புடையது. திருமந்திரத்தில் ஆழச் சென்று நாம் திருமூலர் பெருமானின் வரலாற்றை பார்த்தா என்றால் பெரிய புராணத்தில் கூறப்படும் உண்மை நிலை நமக்குள்ளே இருக்கிறது. மாதவன் செய்த சிவயோகி கூடுவிட்டு கூடு பாய்ந்து மூலன் உடலில் இருந்து நுழைந்திருக்க வேண்டியதில்லை. அவர் யோகத்தில் தொட்ட கட்டத்தில் தன்னுடைய மூலாதார கனலை எழுப்பினார். தன்னை சுற்றியுள்ள உயிர்கள், அதாவது பசுக்கள் தலை படிப்படியாக அருந்து கொண்டார். பல ஆண்டுகள் தவம் இருந்து மெய்ஞானமுற்று இறை உணர்வு முழுமையும் உற்றவராக தன் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெற்றும் இருக்குமாறு திருமந்திர மணி மாலையை அருளச் செய்தார் என்று பொருள் கொள்ள வேண்டும். திருமந்திரத்தை தவிர திருமூலர் 601, திருமூலர் வைத்தியம், திருமூலர் ஞானம், திருமூலர் வாழ்க்கை திறம், அதாவது திருமூலர் 18, திருமூல மாதம் 21 போன்ற பல அரிய நூல்களை திருமூலர் எழுதியுள்ளார். வேதம், ஆகமம் என்ற 2 நூல்களை பற்றியும் திருமூலர் குறிப்பிடுகிறார். இரண்டுமே இறைவனிடமிருந்து வந்தவை. வேதம் பொது, ஆகமம் சிறப்பு என்பது அவர் கருத்து. ஆகமம் என்ற சொல்லுக்கு வந்தது கொண்ட பொருள்தான் இச்சொல் சிவபெருமானிடம் இந்நூல்கள் வந்தது என்பதை குறிக்கிறது. திருமுறைகள் 12, தோத்திரம், சாத்திரம், பிரபந்த புராணம் என 4 வகையான அமைந்துள்ளன. 1 முதல் 9 வகையான திருமுறைகள் தோத்திரம் வகைகளையும், 10வது திருமுறை சாஸ்திர வகைகளையும், 11வது திருமுறை பிரபந்த வகைகளையும், 12வது திருமுறை புராண வகைகளையும் சாரும். இவற்றுள் 10ஆம் திருமுறையாக திகழ்வது திருமந்திர மாலை எனவும் தமிழ் 3000 எனவும் வழங்கும் திருமந்திரமாகும். திருமந்திரம் என்பது 9 உட்பிரிவுகளை கொண்டது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு தந்திரம் என குறிப்பிடப்படுகிறது. இந்த 9 தந்திரங்களையும் ஆகமங்களையும் ஒன்றாக சரமாக அமைத்துள்ளது. ஆகமங்கள் 28, அவற்றுள் 9 சராகமாக 9 தந்திரங்கள் அமைந்துள்ளன. அந்த ஆகமங்கள் காரணங்கள் காமிகம், வீரம், சித்தம், வாதுளம், யாமளம், காலோத்திரம், சுப்பிரம், மகுடம் எனப்படுது. முதல் தந்திரம் நிலையாமை கூறுமுகன் ஞானம் பெற அறம் உணர்த்துகிறது. 2வது புராணங்களின் வழியே சிவபரமாக்கியங்களையும்
அவர் தம் புகழையும் பேசுகிறது. மூன்றாவது பெருமானை அடையும் யோக சாதனங்களை குறிப்பிடுகிறது. நான்காவது மந்திர இந்திர வழிபாட்டு முறைகளை விளக்குகிறது. ஐந்தாவது சைவத்தின் பிரிவுகளையும் சரிகிரியையும் யோகம் ஞானம் எனும் 4 வகை நெறிகளையும் தெரிவிக்கிறது. ஆறாம் தந்திரம் சிவமே குருவாக நின்று அருள் புரிவதையும் சர்க்குரு கிடைப்பது அவரவர் தவத்தின் பலனாகும் என்பதை உணர்த்துகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.